அனைவருக்கும் வணக்கம். லேவியராகமம் 6வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், அது அவிந்து போகலாகாது. யங் லிட்டரல் டிரான்ஸ்லேஷன் என்று சொல்லக்கூடிய பதிப்பிலே இப்படி அது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஃபயர் இஸ் கண்டினியூலி பர்னிங் ஆன் த ஆல்டர், இட் இஸ் நாட் quenched. கர்த்தர் மோசையின் வழியாக ஆசாரியர் ஆரோனுக்கும் அவருடைய குமாரருக்கும் கொடுத்த சர்வாங்க தகன பலியினுடைய பிரமாணம் என்னவென்று சொன்னால், அந்த சர்வாங்க தகன பலியானது அது முழுவதும் விடியற் காலம் வரைக்கும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி கட்டளை கொடுக்கின்றார். பலி செலுத்துவதற்காக வருகின்றவர்கள் அவர்கள் எப்பொழுது வந்தாலும் அவர்களுக்கு பாவ நிவர்த்தி செய்வதற்காக பலிபீடம் ஆயத்தமாக இருக்கிறது என்பதை அடையாளப்படுத்துவதற்காக கர்த்தர் இதை கட்டளையாக கொடுக்கின்றார். இது எதற்கு அடையாளம் என்று சொன்னால், கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவும் எப்பொழுது அவரிடத்திலே வருகிறவர்களுக்கும் எத்தகைய பாவம் செய்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார் என்பதை அது சுட்டி காட்டுகிறது. எனவே பலிபீடத்திலே தன்னையே தியாக பலியாக ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவனிடத்திலே நாம் வருவதற்காகவும் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வதற்காகவும் அவர் மேல் விசுவாசம் வைப்பதற்காகவும் அவர் அருளுகின்ற பாவ நிவர்த்தியை மீட்பை பெற்றுக்கொள்வதற்காகவும் ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். அப்படி இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அவர் தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றுகின்றார். வெளிப்படுத்துதல் 1வது அதிகாரம் 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றியிருக்கிற அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக என்று சொல்லி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆசாரியர்களாக மாற்றப்பட்டிருக்கிற நாம் நமக்குள்ளே தரப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடி எப்பொழுதும் அவரினால் நிறைந்திருக்க வேண்டும் என்கின்ற அடையாளத்தையும் இந்த பலிபீடத்திலே எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கிற அக்னி நமக்கு அடையாளப்படுத்துகின்றது. எபேசியர் 5வது அதிகாரம் 18 முதல் 20 வரையிலான வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுவான வரி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் என்று சொல்லி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நாம் இந்த உலகத்திற்கு ஏற்ற வரி கொள்ளாதபடி பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து பிதாவை ஸ்தோத்தரித்து கொண்டிருக்க அழைக்கப்படுகிறோம். அது மட்டுமல்ல, மீட்கப்படும் நாளுக்கு என்று சொல்லி முத்திரையாக பெற்ற அந்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தவும் கூடாது என்று எபேசியர் 4வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனம் சொல்லுகிறது. மீட்கப்படும் நாளுக்கு என்று சொல்லி முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணம் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே அதிகாரத்திலே 22வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கு இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி என்று சொல்லி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பலிபீடத்திலே எப்பொழுதும் அக்கினி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பது நாம் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து நாம் எப்பொழுதும் பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவரை ஒருபோதும் துக்கப்படுத்தாதபடி நாம் பரிசுத்தத்தோடு பிறரை மன்னித்து ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழுவோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.